இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று என்று 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு மரத்தை தூரத்திலே பார்க்கிறார். அத்திப்பழ காலம் இல்லை. அத்தி மரங்களிலே பல வெரைட்டி இருக்கிறது. அதிலே ஒரு வெரைட்டி மரம் தான் இப்படிப்பட்ட மரம். இதனுடைய விசேஷம் என்னவென்றால் இலைகள் நிறைய இருக்கும். அதாவது அந்த இலைகளின் தோற்றம் கனி இருப்பதை போல காண்பிக்குமா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தூரத்திலே அதை கண்டு அதில் ஏதாவது ஒரு கனி அகப்படுமோ என்று பார்க்க கிட்ட வருகிறார். அதில் ஒன்றையும் காணவில்லை. மரத்தை சுற்றிலும் அழகான இலைகள், ஆனால் பிரயோஜனப்படத்தக்கதாய் ஒரு கனி கூட இல்லை. உடனே இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த அத்தி மரத்தை சபித்தார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இலைகளில் திருப்திப்படுகிறோமா? இன்னைக்கு மரம் முழுவதும் இலைகள் இருக்கிறது. பாட்டு இருக்கு, ஆராதனை இருக்கு, ஜெபம் இருக்கு, வேத வாசிப்பு இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, காணிக்கை தசவாக கொடுக்கிற அனுபவம் இருக்கிறது. இப்படி எல்லா இலைகளும் இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு கனி கூட இல்லை என்றால், இத்தனை இலைகளினால அந்த மரத்துக்கு ஏதாவது நன்மை இருந்ததா? பரவாயில்ல, கனி இல்லைன்னாலும் ஃபுல்லா இலை இருக்குதுன்னு சொல்லி அந்த மரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? இல்லை. என்ன இது காண்பிக்கிறது? தேவன் எதிர்பார்க்கிற கனி நம்மில் இல்லை என்றால், நான் இப்பொழுது சொன்ன இந்த அத்தனை இலைகளினாலும் நமக்கு ஒரு நன்மையும் வராது. தூரத்திலிருந்து பார்க்கிறார், கிட்ட வந்து ஏமாற்றம் அடைகிறார். இப்படி தேவன் நம்மிடத்தில் வந்து அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறாரா அல்லது ஏமாற்றம் அடைகிறாரா? இரவெல்லாம் ஜெபிக்கிறோம், அதிகாலையில் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் நம்ம கூட இருக்கிறவர்களிடத்துல நம்மால் அன்பா இருக்க முடியவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கை என்ன மரத்துல இலைகள் மட்டும்தான் இருக்கிறது, கனி இல்லை. ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நம்மளால் அவங்கள மன்னிக்க முடியவில்லை என்றால் இலைகள் மட்டும்தான் இருக்கிறது, கனிகள் இல்லை. 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, நான் இந்த நபர்கிட்ட பேசவே மாட்டேன் என்று சொல்லி அவர்களை பார்க்கும்போது நாம் முகத்தை திருப்புவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இலைகள் இருக்கிறது. ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போடுவோம், நல்லா ஜோமனும், எல்லா கூட்டத்துக்கும் போயிடுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா அடுத்தவனை நேசிக்க மாட்டோம், பிறருக்கு எந்த வித நன்மையும் செய்ய மாட்டோம். ஒருத்தங்க கஷ்டப்படும் போது கண்டுக்காம போய்விடுவோம். இப்படி எந்த ஒரு கனியுமே நம்மிடத்தில் இல்லாமல் இருக்குமானா, இந்த இலைகளினால் இந்த மரத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் தேடுவது இலைகளை அல்ல, கனிகளை. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே நமக்கு எச்சரிப்பாய் சொல்லியிருக்கிறார். கனி உள்ள வாழ்க்கை என்பது என்ன? டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே என் வாழ்க்கையில் வெளிப்பட்ட மாம்ச கிரியைகள், ரட்சிக்கப்பட்ட பிறகும், ஞானஸ்நானம் எடுத்த பிறகும், அபிஷேகம் பெற்ற பிறகும் கொஞ்சம் கூட குறையாம இப்பொழுதும் அப்படியே இருக்குமானா, என் வாழ்க்கையில இலைகள் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனா கனி இல்லை. கனி இல்லாம எத்தனை இலைகள் இருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், இவங்க ஜெபம் பண்றது கேட்க எவ்வளவு அழகா இருக்கிறது, இவங்க ஜெபிக்கும் போது உருகி ஜெபம் பண்றாங்க, இவங்க பாடுறது கேட்க எவ்வளவு நல்லா இருக்கிறது, இவங்க ஆராதிக்கிறத பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கிறது, இவங்க வசனம் வாசிக்கிறது கேட்க எவ்வளவு அருமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, கனிகள் இல்லாமல் எத்தனை இலைகள் இருந்தாலும் அந்த இலைகளினாலே இந்த மரத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார். தேவன் விரும்புகிற கனியுள்ள வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். காரணம், கர்த்தர் கனியை தேடுகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே,
இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின உடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களிடத்தில் வரும்போது உம்மை நாங்கள் ஏமாற்றுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு நீர் எதிர்பார்க்கிற விரும்புகிற கனிகள் எங்களில் வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.